அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தல் பயங்கரமான விறுவிறுப்பாக போயிடுச்சுங்க. விழுப்புரம் மாவட்டத்திற்கு உட்பட்ட செஞ்சி தொகுதியில் செஞ்சி மஸ்தான் அவர்கள் வெல்வாரா மாட்டாரான்றதை அந்த காணொலியை தெளிவாக பார்க்க போகிறோம். செஞ்சி மஸ்தான் அவர்களை எதிர்த்து 4 கட்சிகள் களம் காண்றாங்க. அது மட்டும் இல்லாமல் அதிமுக சார்பாக பார்த்தீங்கன்னா கணேஷ்குமார் அவர்களையும் இறக்கியிருக்காங்க களத்தில். எப்படியாவது நம்ம ஜெயிச்சிடலான்னு. மஸ்தான் அவர்களை எதிர்த்து டெபாசிட் கூட வாங்க முடியாது. ஏன்னா பயங்கரமான களப்பணியில் இருக்காங்க நம்ம தொண்டர்கள்லாம். அதில் மாற்று கருத்தே கிடையாது. ஏற்கனவே 2 முறை சட்டமன்ற உறுப்பினராக தன்னுடைய தொகுதியில் இருந்திருக்காப்புல. அடிமட்ட தொண்டனாக இருந்து வந்தவர் மஸ்தான் அவர்கள். அதில் மாற்று கருத்தே கிடையாது. தலைமையே கூப்பிட்டு வழங்கியிருக்காங்க சீட்டை. இது 3வது முறையாக சீட்டு வழங்கியிருக்காங்க. அதுவும் அதே தொகுதியில் வழங்கியிருக்காங்கன்றதான் பயங்கரமான ஒரு ட்விஸ்ட்டு. ஏன்னா நிறைய பேர் எதிர்பார்த்த ஒன்று மஸ்தான் அவர்களுக்கு மீண்டும் சீட்டு கொடுக்க மாட்டாங்கன்னு. ஆனால் அதே தொகுதியில் 3வது முறையாக சீட்டு வழங்கப்பட்டது. இது தலைமையை கூப்பிட்டு வழங்கியிருக்கு. ஏன்னா மக்களுடைய செல்வாக்கு மஸ்தான் அவர்களுக்கு பயங்கரமாக இருக்குது செஞ்சி தொகுதியில். அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக மேல்மலையூர் ஒன்றியத்தில் இருக்க வாக்காளர் மக்கள் மொத்தமே மஸ்தான் அவர்களை விரும்புவாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அவர் பண்ணுற திட்டங்களும் சரி, அவருடைய இந்த பக்கம் போனீங்கன்னா நல்ல விஷயமா இருந்தாலும் துக்க விஷயமா இருந்தாலும் நீங்கள் அவர் முதலாக நிற்கிறதோ அவராக தான் இருப்பாப்புல. பயங்கரமான களப்பணியில் இருக்காங்க நம்மளுடைய தொண்டர்கள். அது மட்டும் அல்லாமல் மீண்டும் ஸ்டாலின் அவர்கள் வெல்வார், அதில் மாற்று கருத்தே இல்லை. மஸ்தான் அவர்கள் செஞ்சி தொகுதியிலே ஆளுவார், அதுலேயும் எந்த மாற்று கருத்துமே இல்லை. ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும், செஞ்சி தொகுதியில் மஸ்தான் அவர்களே ஆளட்டும், இதில் மாற்று கருத்தே இல்லை. எதிர்த்து நிற்கிறவங்க டெபாசிட் கூட வாங்க முடியாது. ஏன்னா செஞ்சி தொகுதி மஸ்தானுடைய கோட்டை. அது மட்டும் இல்லாமல் மயிலத்தில் நம்ம வெங்கடேஷ் அவர்கள் நின்றுட்டுருக்காங்க தேமுதிக சார்பாக. அவரும் வெற்றி பெறணும், அதுக்காக கடுமையாக உழைச்சிட்ருக்காங்க மஸ்தான் அவர்கள். அதுலேயும் மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் வெற்றி பெறுவாங்க. 200 தொகுதிகளை மேலே திமுக கூட்டணி கட்சிகளும் சரி, திமுகவும் சரி வெல்லணும். அதில் மாற்று கருத்தே கிடையாது. நம்மளுடைய இலக்கு எப்படியாவது வெற்றி பெற்று தமிழ்நாட்டை ஆளணும் நம்ம ஸ்டாலின். அதில் மாற்று கருத்தே இல்லை. இந்த பாசிச பாஜகவை ஃபஸ்ட்டு ஒழிக்கணும். அதை எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய ஒரே நபர் நம்ம ஸ்டாலின் அவர்கள் தான். மக்கள் மீண்டும் ஸ்டாலின் அவர்களே தேர்ந்தெடுக்கணுன்றதான் நம்மளுடைய கோரிக்கை. அதனால் தயவு செஞ்சு உங்களுடைய பொன்னான வாக்குகளை உதயசூரியன் சின்னத்திலையும் சரி, நம்மளுடைய கூட்டணி கட்சிகளுடைய சின்னத்திலையும் சரி செலுத்துங்க. மற்ற கட்சியில் செலுத்தினீங்களா அடமானம் வைக்கப்படும். உங்களையும் சேர்த்து அடமானம் வச்சுருவாங்க. அதனால் தயவு செஞ்சு உங்களுடைய பொன்னான வாக்குகளை கரெக்டான சின்னத்தில் செலுத்துங்க. ஓட்டு போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சின்னம் உதயசூரியன் சொல்லிட்டு இருக்கோம். அந்த உதயசூரியன் சின்னத்தில் பார்த்து அழுத்துங்க. ஏன்னா மக்கள் மக்களுக்காகவே வாழக்கூடிய ஒரு தலைவர் ஸ்டாலின் அவர்கள்.